ராமச்சந்திரனை தலித் தொகுதி வேட்பாளராக அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வைக்கிற வேண்டுகோள் இது பொது நலன் கருதி ஊடகங்களிலும் இந்த செய்தி வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறோம். 3 கொலை வழக்குகள், 4க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள், கிரானைட் கொள்ளை தொடர்பாக நேரடியாக ராமச்சந்திரன் மீது 4 வழக்குகளும் அவருடைய பினாமிகள் மீது 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. கிரானைட் கொள்ளையர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய போகிறோன்னு உறுதி கொடுத்துருக்குறீங்க. கிரானைட் கொள்ளையை தடுக்க போகிறோங்கிறீங்க. ஒரு கிரானைட் கொள்ளையரையே உங்களுடைய கேண்டிடேட்டாக நீங்கள் நிறுத்துறீங்கன்னா இது உங்களுக்கு சம்மதம் தானான்னு கேட்குறோம். அந்த முறையில் தான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் லக்கானிக்கிட்டேயோ வேறு யார்கிட்டும் போய் நாங்கள் இதை புகார் செய்ய போகிறதில்ல. ஒருவேளை அவங்க உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு மக்களை பார்த்து கேட்கணும், அவ்வளோதான். அது அவங்கவுங்க வசதி. அதுக்கு வேறு அந்த பகுதியில் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பகுதியில் இவரை வேட்பாளராக அறிவித்த பிறகு ஒரு சிலர் இங்கே அழைச்சிக்கிட்டு வர முடியல எங்களால். லட்சுமையான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய நிலத்தை ஒரு அடிமாட்டு விலைக்கு வாங்கி பிடிங்கி வச்சுக்கிட்டார். திரும்பி வாங்க இவரால் முடியவே இல்லை. இங்கே வழக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டாங்க, வக்கீல் வச்சு கொடுத்தோம், எல்லாம் பண்ணாங்க. எதுவும் அசைக்க முடியல. அவருக்கு உயிரே போனாலும் அந்த நிலத்தை திரும்ப வாங்கிடணுங்கிறதுக்காகவே காலம்பூரா போராடிட்டு இருக்கிறார். இப்படி பல ஊர்களில் சொல்கிறாங்க இந்த மாதிரி. இவர் வாஞ்சிநாதன் கொலை செய்யப்பட்ட பழனிசாமியினுடைய மகன். அந்த கொலையை மறைவிலிருந்து நேரில் பார்த்தவர்கள். நடந்தது அனைத்துமே இவர் கண்கண்ட ஒரு சாட்சி அது நடந்ததுக்கு. சொல்லுங்க. அப்போ வழக்கு எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது? வழக்கு இப்போ உயர்நீதிமன்றத்தில் சேலத்துக்கு மாற்ற சொல்லி இது ரிட் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஹைகோர்ட்டில். அது நிலுவையில் இருக்குது. எங்கள் ஒசூர்லேயே நடத்தினா நமக்கு உயிருக்கும் பாதுகாப்பு, கேஸும் ஒழுங்காக நடத்த விட மாட்டாங்கன்றதுனால நாங்கள் சேலம் மாற்றி கேட்டிருக்கோம். தோழர் ரத்தனம் அதுக்கு வழக்கறிஞராக வாதாடிட்டு இருக்கார். ஏற்கனவே வேற ஒரு கேஸில் சாட்சியை சொல்லுவாங்க. 91 ராமன்ற ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க. அதுக்கு அவங்க தம்பி சாட்சியாக இருந்தது. அவனையே அவன் சாட்சி சொல்லக்கூடாதுன்றதுனால பஸ் ஸ்டாண்டில் வச்சு வெட்டிட்டாங்க. அவர் சொல்கிறேன்னு முன் வந்ததுனால 95 ஒசூர் பஸ் நிலையத்தில் வச்சு அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. 2வது கோரிக்கை, இப்பகுதியில் நடந்து வரும் நிலவணிகம் தொடர்பான குற்றச் செயல்களில் தங்கள் கட்சியினருக்கு எவ்வகை பங்கு உண்டு என்பதை ஆய்ந்தறிந்து ஆவணம் செய்வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கடமையாகும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். என்ன செஞ்சுருக்கிறாங்க? இவ்வளவு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஊடகங்களில் இவ்வளவு விவாதம் நடந்திருக்குது. ராமச்சந்திரனுக்கும் தளி பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கிரானைட் கொள்ளையில் என்ன பங்கு என்று அந்த கட்சி விசாரித்ததா? விசாரித்து சொல்லணும்னு நமக்கு அறிக்கை சொல்லணும்ல. பிஆர்பி தொடர்பாக பேசுகிறவங்க ஏன் ராமச்சந்திரன் பற்றி பேச மாட்டாங்க? வரவிருக்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் பெரியார் திராவிடர் கழக மாவட்ட அமைப்பாளர் பழனி கொலையில் அவருக்கு இருந்த பங்கு, வேறு பல கொலை வழக்குகள், அவருடைய கிரானைட் தொழில், கிரானைட் கொள்ளை, நிலப்பறிப்பு, குற்ற நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அவரை வேட்பாளராக அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது சமூக வன்முறைக்கு எதிரான உண்மையறியும் குழு என்று அந்த குழு தான் இது பற்றி ஆய்வு செய்த முதல்ல. அந்த முறையில் நானும், அதே போல் சமூக நீதிக்கான மக்கள் மையம், மற்ற அமைப்புகள், அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், எந்த அமைப்பும் இல்லாத பொதுமக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோர் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைக்கு இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம்.